ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேக்கு க்ரீம் தான் வந்து செய்ய போகிறோம். நம்ம கேக்கு செஞ்சுட்டு அப்படியே க்ரீம் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீமுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து கேக்குக்கு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் க்ரீம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 4 முட்டையோட நம்ம வந்து வெள்ளைக்கருவு மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு அந்த வெள்ளைக்கருவு வந்து தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வெள்ளைக்கருவு மட்டுமே வச்சு தான் நம்ம வந்து க்ரீம் செய்ய போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த முட்டையை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து க்ரீம் வந்து வராதுங்க. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே வந்து க்ரீம் வரும். இப்போ பாருங்கள், உங்களால் எந்த அளவுக்கு வந்து அந்த வெள்ளைக்கரு வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது போல் எனக்கு எந்த அளவுக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அந்த மஞ்சக்கரு வந்து விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அது வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ 4 முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நான் வந்து எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட 1 கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பொடி பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி முழுசாக கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டைக்கு 1 கப் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கரெக்டான அளவுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். நமக்கு கையில் வந்து நல்லா பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை கொஞ்சம் கூட நமக்கு வந்து தடப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நல்லா நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். இது வந்து சேர்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் கூட அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்காது, கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்த உடனே நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சிங் ஜாரில் வந்து சேர்த்துட்டு நம்ம அடித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து மிக்சியில் சேர்த்தாச்சு பாருங்கள். நான் வந்து லைட்டாக வந்து இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் விட்டு விட்டு கூட அடித்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கணும். நமக்கு வந்து ஹீட்டாக ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது நல்லா கட்டியாக வராதுங்க. அதனால் ஹீட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து நான் அடித்து எடுத்துருக்கேன். உங்களால் ஒன்றும் அடித்து நல்லா கெட்டியாக எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து பவுலில் வந்து சேர்த்துட்டேன். நல்லா அகலமான பவுலில் வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி இது எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வந்து ஸ்டிக்கிங்காக வரும். இது ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்கள், நானும் வந்து ரொம்ப வந்து கையில் வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் மட்டுமே அடிக்கலை, எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் நம்ம பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிக்கியாக வந்திருக்கு. நல்லா நமக்கு நல்ல க்ரீம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல திக்காக வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா இன்னும் அடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ரீம் வந்து நல்லா சூப்பராக கிடைக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடிச்சிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குன்றதை பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு சரியான பக்குவம். இந்த பாத்திரத்தை வந்து தலைக்கீழே கவுத்தா கூட நமக்கு வந்து கீழே கொஞ்சம் கூட வந்து விடக்கூடாது. இது கரெக்டான ஒரு பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ கேக்கு வந்து நல்லா சூடு ஆறிட்டு இதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக்கு மட்டும் செய்கிறது இல்லாமல் நம்ம க்ரீமும் கூட வீட்டிலே செஞ்சு ஈஸியாக நம்ம வீட்டில் பர்த்டே யாருக்காவது வந்துச்சா அப்படின்னா கூட நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அழகாக வந்து வெட்டலாங்க. நம்ம காசு கொடுத்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்து அது செய்யணுன்ற அவசியம் இல்லை. தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலே வந்து சட்டுன்னு வந்து வேலையை முடிச்சிடலாம். என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாத்திரனுக்கு வந்து பர்த்டே நான் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தான் வந்திருக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு
பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 லேயரை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமை வந்து இது மேலே வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து க்ரீம் மட்டுமே காட்டலாம் அப்படின்னா நான் வந்து சேர்த்து இந்த நம்ம கேக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வீடியோ பண்ணிடலான்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கேக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, எந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கூட தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து இந்த கேக்கோட மேலே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிரப்பு வந்து சுகர் சிரப்பு வந்து எதுவும் சேர்க்கலை. நீங்கள் மறக்காமல் சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக்கே வந்து பிடிச்சிருக்கும். நான் வந்து அது மாதிரி செய்யாததுனால மேலே வந்து கொஞ்சம் அப்படியே திரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்பவே ஜூஸியாக வீட்டில் சூப்பராக வந்து கேக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக வந்து க்ரீமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கான். இந்த எப்போ கேக் ரெடி ஆகும், எப்போ கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஏதாவது நைஃப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைஸாக வந்து இதை ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து முந்திரி பாதாம் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பைப்பிங் கவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் வந்து அதுக்குள்ளே போட்டு கூட அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இருக்கிற பொருளை வச்சு நான் வீட்டிலே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெக்கரேஷன் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து பைப்பிங் கவர் இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா ஈஸியாக தாராளமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ நாம் வந்து கேக் கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதும் பாருங்கள். ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு க்ரீமும் கேக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட பையனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, அவர் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இந்த கேக்கை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து பர்த்டேக்கு வந்து கேக் வந்து சுலபமாக ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுங்க. இது எல்லாருமே வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேக்கும் கூட நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களுமே ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கேக் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.